சாரி நர்மதா, அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அம்மா வர்றதுக்குள்ள முடிச்சிடலான்னு தான் நினைச்சேன். நீ வேண்டான்னு தான் சொன்ன. முதல்ல நீ கேட்டு நான் செய்யாம விட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றணுமேன்னு தோணுச்சே தவிர நான் மத்தத பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். நீ துடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு. ஏய், நீ அழலையா? நீ அழுதுகிட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஏன் அழணும்? இல்ல, அம்மா. எந்த அம்மாவா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சரியா தானே பேசினாங்க. சாரி, திட்டினாங்க. அது ஒன்னதானே திட்டினாங்க. நீ எப்படி இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன் மாமியார பத்தி எனக்கு தெரியாதா? நான் ஆசைப்பட்டதை நடத்தி காட்டணும்னு நீங்க ரிஸ்க் எடுத்தீங்களே, அதுதான் கெத்து. கெத்தா? ஆமா, புருஷன் நமக்காக எவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, எப்படியெல்லாம் சாதிக்கிறாருன்னு தான் எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வேற லெவல்ல தான். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. பெருமையா? ஆமா, பெருமைதான். எனக்காக தானே சொல்றேன். எனக்காக தானே நீங்க பண்ணீங்க. சும்மா சொல்லக்கூடாதா? உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் அது நடிப்பு, ஆனா நமக்கு உண்மை, நிஜம். இப்ப நான் இந்த குடும்பத்து மருமக.